நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலே சில வேளைகளில் மனிதர்கள் செய்கிற காரியங்கள், அதை பார்த்து பல பேர் செய்கிற காரியங்கள், அவர்கள் எதற்கு செய்தார்கள் என்பது தெரியாமல் அதையே ஃபாலோ செய்து அதை நாம் செய்தால் என்ன, நாமும் செய்வோம் என்று எண்ணிக்கொண்டு பல பேர் செய்கிற பழக்கம் இன்றும் இருக்கிறது. இதற்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு கல்யாண வீட்டில் கல்யாணத்துக்கான காரியங்கள் தடபுடலாக, அடுத்த நாள் காலையில் கல்யாணம் தடபுடலாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வீட்டில் ஒரு பூனை குறுக்கும் நடுக்குமாக போய்கொண்டே இருந்ததை பார்த்த அந்த கல்யாணத்தை நடத்துகிற அந்த அப்பா, அதாவது தகப்பனார், என்னுடைய தகப்பனார், இதையெல்லாம் அந்த பூனை வேறு குறுக்கிய மருகி அதை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு கூடை போட்டு மூடு என்று சொல்லிவிட்டார். கூடை போட்டு மூடியவுடன் நிறைய பேர் ஜனங்கள் அந்த கல்யாணத்துக்கு வந்து அந்த காரணத்தால் அவர்களும் இது என்னடாது, வீட்டுக்குள்ள ஒரு கூடையில் என்ன பார்த்தா மியாவ் அப்படின்னு ஒரு சண்டு வருது. ஓஹோ, அப்போ கல்யாணம் நடக்கும்னா, கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னா அவள் பூனை போட்டு கூடையில் மூடணுமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லா கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேருடைய எண்ணங்களிலும் எதற்காக செய்தார்கள், ஏன் செய்தார்கள் என்று கேட்காமல், யோசனை செய்யாமல், இது ஒரு சடங்காக இருக்குமோ என்று எண்ணி அவரவர் வீடுகளில் கல்யாணம் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு பூனையை பிடித்து கொண்டு, அவர்கள் வீட்டில் வளர்க்குற பூனை அல்ல, எங்கேயாவது ஒரு பூனையை பிடித்து கொண்டு கூடை போட்டு மூடி வைத்து கல்யாணத்தை நடத்துகிற பழக்கமாக மாறிவிட்டது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், எதை செய்தாலும் நாம் யோசனை செய்து இது எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், இது செய்யலாமா வேண்டாமா என்று யோசனை செய்து பார்க்கவே முடியும். மற்றவர்கள் செய்வதை பார்த்து அதுபோல் நடக்க வேண்டும், மற்றவர்கள் நடக்கிற நடையை பார்த்து அதுபோல் நடக்க வேண்டும், மற்றவர்கள் உடுக்கிற உடையை பார்த்து அதுபோல் இருக்க வேண்டும், மற்றவர்கள் கட்டுகிற வீட்டை பார்த்து அதுபோல் வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள், வேண்டாத எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாம இருக்க வேண்டும். எதை செய்தாலும் யோசனை செய்து செய்ய வேண்டும் என்று இந்த கதையின் மூலம் கூறிக்கொண்டு சொல்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுவது புத்தி வரும், பொல்லாப்பை விட்டு உதறி போடு என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். அதனால்தான் புத்தி வேண்டுமென்றால் நாம் கடவுளுக்கு பயந்து நடக்க வேண்டும், ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும். புத்தி எங்கிருந்து வருகிறது? ஆண்டவரத்தில் வருகிறது என்பதை கூறிக்கொண்டு இந்த கதை, நடந்த கதையைத்தான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். நன்றாக யோசனை செய்து பாருங்கள். இதுபோல் நாம் எத்தனை என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதையெல்லாம் ஞானத்தோடு செய்யுங்கள் என்று கூறி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். இதை பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.